7.4 first one, an aluminum sphere of a radius 12 cm. So பெரிய ஸ்பியர் இருக்கு, அது வந்து 12 cm ரேடியஸ் இருக்கு. அதை மெல்ட் பண்ணி மேக் அ சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ். சிலிண்டர் பண்றாங்க, அதோட ரேடியஸ் வந்து இது. அப்போ இதோட வால்யூம் அதோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது ரேடியஸ் 2, இது ரேடியஸ் ஹைட் 2. இது வந்து 4/3 பை ஆர் 1 கியூபு. ஓகேவா? ஸோ பை கேன்சல் ஆகிடும், ஹெச் மட்டும்தான் இல்லை. ஸோ 4/3 இன்ட்டு R1. ஸ்பியரோட ரேடியஸ் என்ன? 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ரேடியஸ் இது வந்து R2 வந்து இந்தாலும் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ R2ஓட ரேடியஸ் என்ன? சிலிண்டரோட ரேடியஸ் 8, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ 8. ஸோ H2 ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 times 2 times 6 and 6 and 4 into 3 into 10. ஸோ டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 36 சென்டிமீட்டர் வரும் ஹைட்டு. And next problem, water is flowing at the rate of 15 km per hour. ஸோ வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஒரு பைப் மூலியமாக, ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கு. ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் இருக்குது, பைப் மூலியமாக வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோட டயாமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட லென்த் பிரெத்து கொடுத்தாச்சு, L into B கொடுத்தாச்சு. Find the time in which the level of water rises to 21 centimeters. ஸோ சில விஷயம் மீட்டரில் இருக்குது, சிலது வந்து கிலோமீட்டரில் இருக்குது, சிலது சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்க இந்த டேங்கை பற்றி பார்க்கலாம். அதோட இல்லை பைப்பு வந்து சிலிண்டர் இந்த அந்த ஷேப்பில் இருக்கா. அதோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் 14 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். நமக்கு வந்து மீட்டரில் பண்ணணுன்றதுனால 0.7 மீட்டர்ஸாக மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் அ பைப் எவ்வளோ? 15 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ 15 இது இருக்குது, 15 கிலோமீட்டர்ஸ் நமக்கு மீட்டர்ஸில் வேணும், அதனால் 15,000 மீட்டர்ஸ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டேங்கை பற்றி பார்க்கலாம். டேங்க்கு லென்த்து வந்து 50 கொடுத்தாச்சு, பிரெத் வந்து 44 கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகும்? 21 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது மீட்டரில் மாற்றும் போது 0.21 மீட்டர்ஸாக மாறிடும். இதெல்லாம் மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் டேங்கோட வால்யூம் என்ன? L into B into H. ரெக்டாங்கிளோடது இதுதான். ஸோ 50 into 44 into 0.21. ஸோ எல்லாமே மல்டிப்ளை பண்ணோன்னா 462 மீட்டர் க்யூப் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு தேவையானது ஹைட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் பைப்பு நமக்கு தேவை. லைக் வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பைப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டேங்க். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும், ரைட்? ஸோ அதோட ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அண்ட் L into B into H. கரெக்டாக? நமக்கு இது L into B into Hக்கு தெரியும். 22/7 into R என்ன இதோடது? 0.7 ஹோல் ஸ்கொயர் into H தெரியாது, ஈக்குவல் டு இதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 462ன்றது. ஓகே, இப்போ H மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்து இந்த சைடு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0.7 ஸ்கொயர் into 22, இங்கே மேலே 7. ஸோ H ஈக்குவல் டு என்ன லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 30,000 மீட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஹைட் வந்து 30,000 மீட்டர்ஸில் கிடைக்கும். நமக்கு வந்து டைம் எவ்வளோ தேவைப்படுது? அப்போ ST into D ஃபார்முலா. டைம் தேவைன்றதுனால டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க? 30,000 மீட்டர்ஸு டிவைடட் பை ஸ்பீடு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன? 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு. அப்போ 15,000. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 hours. ஸோ 2 hours டைமில் இந்த டேங்க்கு ஃபில் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்,
a conical flask is a full of water. ஸோ கோன் ஷேப்பில் இருக்க இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இதோட பேஸ் வந்து 6 அண்ட் ஹைட் வந்து ஹெச்ன்னு கொடுத்தாச்சு. வாட்டர் வந்து போர் பண்ணுறாங்க எதுலன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்க ஃப்ளாஸ்கில் போர் பண்ணுறாங்க. அதோட பேஸ் வந்து XRன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் என்னன்றது தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இதோட வால்யூம் அதோட வால்யூம் சேமாக இருக்கும். வால்யூம் ஆஃப் அ கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். கரெக்டாக? ஸோ வால்யூம் ஆஃப் அ கோன் ஜஸ்ட் இது ஆப்போசிட்டில் எழுதிக்கிறேன். 1/3 pi r square h equal to pi r square h. இது ரேடியஸ் இதெல்லாம் செகண்டு, இது ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ 1/3 into 22/7. அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அது மட்டும்தான் இருக்கும். ரேடியஸ் ஆஃப் அ கோன் வந்து 6 தான். ரேடியஸ் ஆஃப் கோன் 6 அண்ட் ஹைட்டு ஹெச் நமக்கு. நெக்ஸ்ட்டு இதோட சிலிண்டரோட ரேடியஸ் என்ன XRன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ XR இன்ட்டு XR அண்ட் ஹைட்டு வந்து நமக்கு தெரியாது. ஸோ H2ன்னே வச்சுக்கலாம். H2 மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். ஸோ 1/3 இன்ட்டு R இன்ட்டு H இதெல்லாமே டிவிஷனில் வரும். XR இன்ட்டு XR. ஸோ R கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது என்ன? H by 3x square R. அப்போ ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா H by 3x square R. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், a solid right circular cone. சர்க்குலர் கோன் இருக்குது. அதோட டயாமீட்டர் வந்து 14, ஹைட் வந்து 18 கொடுத்தாச்சு. இதை மெல்ட் பண்ணி ஒரு ஹாலோ ஸ்பியர் பண்ணுறாங்க. ஹாலோ ஸ்பியர் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இஃப் த எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னா இது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்னல் வந்து என்ன அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா 4/3 pi r square r cube minus r cube equal to 1/3 pi r square h. ஓகே. ஸோ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் பண்ணிடலாம். 3 கேன்சல் ஆகிடும். 4. இதோட ரேடியஸ் வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் ஹாலோ வந்து 10. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் கேபிட்டல் D 10ன்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் D வந்து 10ன்னா கேபிட்டல் R வந்து 5. ஓகே. ஸோ 5 கியூப் மைனஸ் இது நமக்கு தெரியாது, அதனால் R கியூப் ஈக்குவல் டு R. இதோட ரேடியஸ் என்ன? டயாமீட்டர் 14ன்னா 7. ஸோ 7 into 7 into 8. ஓகே. ஸோ 5 கியூப்னா 125 minus R cube equal to 7 into 7 into 8/4. ஸோ இது கேன்சல் பண்ண 2. ஸோ 125 minus R cube equal to 98. ஸோ R cube வச்சுக்கிட்டு R cube minus R cube வச்சு 98 minus 125 பண்ணோன்னா -27 வரும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ R cube equal to 27. அப்போ R equal to 3. ஓகேவா? அப்போ ரேடியஸ் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு இன்டர்னல் வேணும். ஸோ 2R equal to 2 into 3 equal to 6 centimeters. ஓகே.